ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நாங்கள் இப்போ ஜோஷிமட்டில் இருந்து கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். பஞ்சபத்ரி கோயில், 5 பத்ரிநாத் கோவில். அதில் 2 பத்ரிநாத் கோவில் பார்த்தாச்சு. விஷால் பத்ரி பார்த்தாச்சு, மிருத பத்ரி பார்த்தாச்சு. இன்னைக்கு பவிஷ்ய பத்ரி பார்க்க போகிறோம். இந்த பவிஷ்ய பத்ரி கோவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இமயமலையில் ஜோஷிமட் டெம்பிளில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவில் கடல் மட்டத்திலிருந்து 2744 மீட்டர் உயரத்தில் இது அமைந்துள்ளது. இந்த கோவில் சுபேன் கிராமத்திற்கு அருகில் அமைந்திருக்கிறது. குளிர்காலங்கிறதுனால வாகனம் குளிர்காலத்தில் முழுவதுமாக கடைசி வரைக்கும் அந்த கோவில் வரைக்கும் போக முடியாது. பாதி வழியிலே காரை நிறுத்தி அங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் அந்த கோவிலுக்கு குளிர்காலத்தில் போக முடியும். பட் நாங்கள் போயிருந்த டைமில் எங்களுக்கு அந்த பார்க்கிங் இருக்கிற கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இருக்கிற அந்த கோவில்கிட்ட இருக்கிற அந்த இடம் வரைக்குமே எங்களால் போக முடிஞ்சுது. பட் இருந்தாலும் நிறைய லேண்ட்ஸ்லைட் ஆகியிருந்ததுனால வழியில் நாங்கள் நிறுத்தி தான் போக வேண்டியிருந்தது. அங்கங்கே வெயிட் பண்ணி போக வேண்டியிருந்தது. இங்கே லேண்ட்ஸ்லைட் ஆனால் அங்கே வாகனம் நிறுத்தி இருக்கும்போது 2 பக்கமும் வாகனத்தில் வர்றவங்க அவங்களே இறங்கி ஹெல்ப் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வண்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழி விட்டு போகிறாங்க எல்லாரும். ஸோ இந்த இயற்கையை ரசிச்சுட்டே நாங்கள் மந்த்ராவும் சேன் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சேன் பண்ணி போயிட்டுருந்தோம். ஆக்சுவலாக பஞ்சபத்ரியில் நாங்கள் முதல்ல ஆதிபத்ரி கோயில் போகணுங்கிறது எங்களோட பிளானில் இருந்தது. பட் லேண்ட்ஸ்லைட்னால் அந்த ரோடே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. போலீஸ் எங்களுக்கு டைரெக்ஷன் மாற்றி விட்டாங்க, அங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம விஷால் பத்ரி மெயின் பத்ரிநாத் கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க 4 பத்ரிநாத் கோயிலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போனோம். பட் மெயின் பத்ரி கோயிலுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு நிறைய டைம் ஆச்சு. மழை காரணமாக வழி எல்லாத்தையும் அவங்க மாற்றி விட்டதுனால அதிலே எங்களுக்கு ஒரு நாள் போயிடுது அந்த கோவில் போகிறதுக்கே. ஸோ அதனால் இன்றைக்கி வர்ற வழியில் நாங்கள் ஒரு பத்ரிநாத் கோயில் பார்த்துட்டோம், விருத்த பத்ரி பார்த்தாச்சு, யோக்தான் பத்ரி வர வழியில் பார்த்தோம். ஸோ இன்னி பார்க்க வேண்டிய 3 பத்ரியில் இந்த பவிஷ்ய பத்ரிக்கு இப்போ போகிறோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஆதிபத்ரி கோவில், அதுக்கப்புறம் விருத்த பத்ரி கோவில் போகலான்றது எங்களோட பிளானு. இந்த 3 கோவிலும் இன்றைக்கி எப்படியும் நாங்கள் பார்த்து முடிக்கணும். இன்றைக்கி நைட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி இந்த 3 கோவிலும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ரிஷிகேஷில் போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களோட பிளானில் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இதெல்லாம் கவர் பண்ணணுங்கிறது எங்களுடைய பிளானில் இருக்குது, யாத்திரா பிளானில். அது பெருமாள் அனுகிரகத்தில் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணியே போயிட்டுருக்கோம் நாங்கள். இன்றைக்கி நைட்டு ரிஷிகேஷில் நைட்டு தங்கிட்டு நாளை காலையில் கங்கா ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு சரியான டைரக்ஷன் போர்டு எதுவுமே இல்லை. அதனால் நாங்கள் கோவில் வழியை தாண்டி கொஞ்சம் தூரம் மேலே மலையில் போயிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் யூட்டர்ன் எடுத்து இந்த கோவிலுக்கு நாங்கள் வர வேண்டியிருந்தது. ஸோ ஜோஷிமட்லேருந்து இந்த கோவிலுக்கு 25 கிலோமீட்டர் தூரமே இருந்தால் கூட எங்களுக்கு இந்த வழி தெரியாததுனால எங்களுக்கு 1 ஹவருக்கு மேலே டைம் ஆயிடுச்சு கோவிலை ரீச் பண்ணுறதுக்கு. இந்த கோவிலில் அகத்திய முனிவர் இங்கே தவம் செய்ததாக கூறப்படுகின்றது. இந்த கோவிலில் இருக்க ஸ்ரீமன் நாராயணன் அகத்திய முனிவருக்கு தரிசனம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அப்பொழுது பகவான் தான் கலியுகத்தில் பவிஷ்ய பத்ரியில் கோவில் கொள்ள போவதாக கூறியதாகவும் புராண வரலாறு கூறுகின்றது. இனி வர்ற காலங்களில் இயற்கை சீற்றத்தால் பக்தர்களால் பத்ரி விஷால் சென்று அடைவது இயலாமல் போகலாம். எனவே அச்சமயம் விஷால் பத்ரி நாராயணனை
இங்கு கொண்டு வந்து எழுந்தருளச் செய்து பூஜை செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. எனவேதான் இந்த கோவிலுக்கு வந்து எதிர்காலத்தின் பத்ரி என்ற அர்த்தத்துல பவிஷ்ய பத்ரி என்று அழைக்கப்படுகிறது. பவிஷ்ய பத்ரி என்றால் எதிர்காலத்தின் பத்ரி என்று அர்த்தம். இந்த கோவில் வந்து அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில சுற்றிலும் மலைகள் சூழ ஒரு ரம்யமான இடத்துல அமைந்திருக்கிறது. இங்கு வந்து 5 அடி உயரமுள்ள சுயம்பு வடிவில் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியாக நமக்கு அருள் பாலிக்கின்றார். இங்கு உள்ள மூர்த்தியின் உயரம் வந்து சிறிது சிறிதாக வளர்ந்து வருவதாகவும், கலியுகத்தின் முடிவில் இந்த விக்கிரகம் முழு உருவ நாராயணனாக வளர்ந்து விடுவார் என்றும் நம்பப்படுகிறது. ஜோஷிமட்டில் உள்ள ஸ்ரீ நரசிம்மரோட கரம் வந்து சிறிது சிறிதாக அசைந்து கொண்டிருப்பதாகவும், கலியுகத்தின் முடிவில் அந்த கரம் கீழே விழுவதாகவும், அதன் பிறகு அந்த சமயத்தில் ஜெய விஜய மலைகள் வந்து பத்ரிநாத் நெடுஞ்சாலையில் விழுந்து விடுவதாகவும், இதனால் பத்ரிநாத் செல்லும் வழியை முழுவதுமாக அடைத்து விடுவதாகவும் நம்பப்படுகிறது. அந்த ஜெய விஜய அந்த 2 மலைகளும் வந்து விஷ்ணு பிரயாக் பத்ரிநாத் செல்லும் வழியில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஸோ இந்த ஜோஷிமட்லேருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த விஷ்ணு பிரயாக் உள்ளது. அங்கு தான் வந்து ஜெய விஜய் என்ற மலை அமைந்துள்ளது. இந்த கோவில் போகிற வழியில் வந்து தவுளி கங்கா ஆறு வந்து ஒரு புறம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது ரொம்ப ரம்யமாக இருக்கிறது. அந்த நதியோட ஓசையும் இந்த இயற்கை அந்த மலையோட அந்த அழகும் நம்ம ரசிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். நமக்கு நேரம் போகிறதும் தெரியாது. ஆக்சுவலாக இங்கே போகிற வழியில் வந்து தபோவன் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் ஜோஷிமட்லேருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் தபோவனம் ஹாட் ஸ்ப்ரிங் அமைந்துள்ளது. அந்த தபோவனத்திலிருந்து நந்தா தேவி அப்படிங்கிற ஒரு சிகரம் நம்ம போய் பார்க்கலாம். ஜோஷிமட்லேருந்து தபோவனத்துக்கு நீங்கள் டாக்ஸியில் போயிட்டு அங்கேருந்து அந்த ஹாட் ஸ்ப்ரிங்க்கு வந்து நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணி போகணும். அது எங்களுக்கு அதுக்கெல்லாம் போகிறதுக்கு நேரம் இல்லை. எங்களோட யாத்ரா பிளானில் அது இல்லை. அதனால நாங்கள் போகலை. உங்களுக்கு நேரம் இருக்கிறவங்க நீங்கள் பிளான் பண்ணி வந்து ஜோஷிமட்டில் தங்கி நீங்கள் அந்த தபோவனத்தில் இருக்க ஹாட் ஸ்ப்ரிங்கும் போய் பார்க்கலாம். ஒரு வழியாக கோவில் அடைஞ்சிட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக பார்க்கிங் லாட்லேருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த கோயில் இருக்குது. எங்களுக்கு மழை பெஞ்சிருந்த காரணத்தினால நிறைய அங்கங்கே வழுக்கிற மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக மெதுவாக நாங்கள் நடந்து போக வேண்டியிருந்தது. அதனால் எங்களுக்கு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இல்லைனா 1/2 கிலோமீட்டர் தான். நம்ம நல்ல வெதர் இருக்கிறப்ப போனோம்னா சீக்கிரம் போயிடலாம் அந்த கோவிலுக்கு. ரொம்ப பக்கம்தான் பார்க்கிங் லாட்டில் இருந்து. அவ்வளோ சிரமம் கிடையாது. பத்ரியில் 3வது பத்ரிநாத் கோவில் பவிஷ்ய பத்ரியை ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப ஒரு அற்புதமான இடம். இந்த இடத்துல உட்காந்து நம்ம அமைதியான இந்த சூழ்நிலை தியானம் பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக அமைஞ்சிருக்கு. ஸோ நான் கோயிலில் போய் பெருமாளை சேவித்த உடனே உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போனேன். நான் அங்கே போகும்போது ஏற்கனவே சில பக்தர்கள் அவங்களோட குருவோட வந்திருந்தாங்க. அவங்க அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க.
எங்களுக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கிடைக்கணும். இந்த கோவிலில் வந்து இந்த பவிஷ்யபத்ரி பெருமாளை, நரசிம்மரா இங்கே எழுந்திருக்கிற பெருமாளை நீங்களும் சேவிக்கணும்னு சொல்லி மனசார நான் அந்த ஸ்ரீமன் நாராயணனிடம் வேண்டிக்கிறேன். அதிக கூட்டம் இல்லாத அமைதியான சூழ்நிலையில் பெருமாளை ஏகாந்தமாக நம்ம சேவிக்கலாம். உட்காந்து பாசுரம் சேவிக்கிறதுக்கும் தியானம் பண்ணுறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு கோவில். வாய்ப்பு இருக்கிறவங்க இதை மிஸ் பண்ணாமல் இந்த கோவிலுக்கு வந்து இந்த பெருமாளை சேவிக்க நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அவ்வளோ ரம்யமான சூழ்நிலை பாருங்க. அங்கே இருக்கிற அந்த பண்டிட்ஜி எங்களை பார்த்த உடனே எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லி எங்களை கேட்டார். அதுக்கப்புறம் எங்களை பிளஸ் பண்ணி எங்களுக்கு பிரசாதமும் கொடுத்தாரு. கிடைச்ச பாக்கியம். இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பக்தர்களுக்கும் அந்த பெருமாள் விக்கிரகம் பண்ணட்டும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. எங்கள் பயண அனுபவம் தொடரும்.